ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட கடைசி வாரத்துக்கான 4வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் ஆஸ் யூஷுவலி நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,69,490 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 51.01% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். இவரை பொறுத்தவரையிலையும் ரொம்ப கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூட் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 50,000 ரூபாய் பொட்டி எடுத்தார். பட் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலலாம் வேக்கன்ட் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அந்த மனசு ரிஸ்க் எடுத்து அவருக்கு வந்து படபடப்பாக இருக்கோ இல்லையோ, அவரோட ரசிகர்களுக்கு வந்து படபடப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் சௌந்தர்யா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 67,139 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20.21% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வாக்குகள் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் வின்னிங் மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி வாக்குகள் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அஃபிஷியல் போல மேபி வந்து மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதுக்கடுத்த மூன்றாவது பொசிஷனில் விஜய் விஷால் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 45,822 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.79% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் கூட ஒரு நல்ல வாக்குகள் வந்து கொடுத்துருக்காப்புல. சொல்லப்போனால் கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கம்பேக் என்ன கடைசி வாரத்தில் வர்றது தான் வந்து ரொம்ப ரிஸ்கியாக வந்து இருந்துட்டு இருக்க தவிர மற்றபடிக்கு பரவாயில்ல. தேர்ட் ரன்னர் அப் ஆகவோ இல்லை செகண்ட் ரன்னர் அப் ஆகிறதுக்காக வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு நம்மளுடைய விஜய் விஷாலை பொறுத்தவரையிலும். அதுக்கடுத்தா 4th பொசிஷனில் ரயான் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 26,020 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.83% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ இவர் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு பிளேயர். என்ன இந்த அட்டகாசத்தை வந்து கொஞ்சம் முன்கூட்டியே வந்து காமிச்சிருந்தாங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஓட்டிங்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்துருக்கலாம். கொஞ்சம் லேட்டாக வந்து காமிச்சிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்கு. அண்ட் டெக்னிக்கலாகவும் நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறாரு, நல்லா கேம் பிளேவும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பத்தாது கடைசி வாரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து தான் 5th பொசிஷனில் பவித்ரா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23,779 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.16% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர், நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. எப்பவுமே வாங்கக்கூடிய வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்களே தவிர எக்ஸ்ட்ரா வந்து எந்த வாக்குகளும் வந்து வாங்கலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பவித்ரா ஜனனி அவர்கள் ஒருவேளை மிட்வீக் எவிக்ஷன் நாளைக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து பவித்ரா அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் பார்ப்போம், நம்ம பொறுத்திருந்தான். இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ட்டு, ஹவுஸ்மேட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து கிளம்ப போகிறாங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எவிக்ஷன் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க, அதாவது ஃப்ரைடே. ஸோ அந்த எவிக்ஷன் மேபி பவித்ராவாக இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது 100%. ஸோ இதனை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் அவர்கள். ஜாக்லினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஏன் ஜாக்லினோட ஓட்டிங் முடிவுகளை வந்து நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வரதை நான் பார்த்துட்ருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் அவர்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காரு, நேற்றுக்கே வந்து வெளியேற்றப்பட்டார். ஸோ அதை தான் நீங்கள் இன்றைக்கி லைவில் வந்து பார்க்க போகிறீங்க, அந்த எபிசோட்லேயும் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அவங்க வந்து 8 லட்சத்துக்கு ட்ரை பண்ணி, 8 லட்சமோ 6 லட்சமோ எனக்கு வந்து தெரியல, ஆனால் ஒரு பணம் பெரிய அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணி உள்ளே வர முடியாமல் வெளியே நின்றதுனால, அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வராத காரணத்தினால ஜாக்லின் அவர்கள் வந்து எவிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேறு ஆட்களுக்கு யாருக்காவது ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ரசிகர்கள் வந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத மட்டும் நான் ரிக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்டுக்கிறேன். உண்மையாகவே அவங்க எவிக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. நீங்கள் நம்பலனாலையும் இதுதான் உண்மை, சரிங்களா? ஸோ உங்களுடைய ஓட்டுக்களை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லிக்கிறோம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன். ஸோ முத்துக்குமரன் ஃபஸ்ட் ரவுண்டில் போயிட்டு 50,000 ரூபாய் ஜெயிச்சுட்டு உள்ளே வந்தாப்புல. அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வரல. செகண்ட் ரவுண்டில் ரயான், 3வது ரவுண்டில் பவித்ரா, 3 பேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உள்ளே வந்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th ரவுண்டுக்கு வந்து யார் போகிறீங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள். 5 லட்ச ரூபா வந்து பணப்பொட்டி இருக்குது, 3 பொட்டி வேறு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 30 செகண்டுக்குள்ளே வந்து கடக்கணும், நீங்களே உங்களுக்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ இதனை தொடர்ந்து வந்து எல்லாருமே டிஸ்கஸ்க்குள்ளார ஆக்கப்படுறாங்க. ஸோ அப்படி வந்து ஆக்கப்படும் போது நம்மளுடைய முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷனும் இல்லை நானும் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து பார்க்கப்படுகிறது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு
உண்மையாகவே சொல்லப்போனால் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான எல்லா தகுதிகளும் வந்து இருக்குது, ஓட்டிங்ஸும் வந்து இருந்துகிட்ருக்கு. அதுதான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த மனுஷன் ஏன் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும் ஒவ்வொரு தடவையும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா வின் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒருவேளை இன்றைக்கி ஜாக்லினுக்கு நடந்தது முத்துக்குமரனுக்கு நடந்திருந்தால், ஒருவேளை அவர் போனார், ஒருவேளை அந்த டிஸ்கஷன் எல்லாருமே முத்துக்குமரா நீ போப்பா அப்படின்னு சொல்லி ஒத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 லட்சம் ரூபாய்க்காக வெளியே ஓடி வந்து அந்த பொட்டியை எடுத்து, இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, கால் ஸ்லிப் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று நடக்குது, முத்துக்குமரனால் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நேரத்துக்குள்ளே உள்ளர வர முடியாத போயிடுச்சு அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி ஃபஸ்ட் ரவுண்டு போனதுக்கே அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கதறிட்டு இருந்தாங்க. ஏன்னா டேய் ஏன்டா இப்படிலாம் ஒரு ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்க, தயவுசெய்து அமைதியாக இருறா, காலும் கையும் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ரசிகர்களை வந்து வெறுப்பேற்றி பார்க்குறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது முத்துக்குமரனை பொறுத்தவரையிலையும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கெல்லாம் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியல யார் வெற்றி பெறுவாங்கன்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். உள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் உள்ளர வந்துட்டாங்க. உள்ளர வந்ததுக்கு அப்புறம் மோஸ்ட்லி அவங்க சொன்ன விஷயங்கள் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் தான் டைட்டில் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஓப்பனாக போட்டு உடச்சி விட்டாங்க. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டமாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் ஓரம் கட்டி வச்சுக்கலாம். இவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட்டாக இத்தனை பேர் வந்து வெளியிலேருந்து வந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமும் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. ஆனால் அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வேறு அந்த டைட்டில் வின் பண்ணால் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து வந்து எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து நான் அதை கிராப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை வந்து நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு முயற்சி வந்து பண்ணுறாப்புல. அதை தாண்டி நான் ஃபஸ்ட்டு வாரத்தில் எப்படி என்னுடைய எஃபெக்டை வந்து போடுறனோ அதே மாதிரி இந்த வாரத்தில் நான் எஃபெக்டிவாக இருக்கணும், அப்படி நான் விளையாடி தான் நான் இந்த பணத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா நான் விளையாடி ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எதுவுமே ஆகலை அந்த மனுஷனுக்கு. ஒரு வேளை ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர் எவிக்ட் ஆகி வெளியே போயிருந்துருப்பாப்புல. ஸோ அதனால் அவரோட ரசிகர்களும் சரி, பிக் பாஸோட ரசிகர்களும் சரி, மிகப்பெரிய அளவில் வந்து அதிர்ச்சி விட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ இப்பயும் ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு, அந்த 4th ரவுண்டுக்கு யார் போகிறது அப்படின்னு சொல்லி. அதுலேயும் முத்துக்குமரன் வந்து விட்டு கொடுக்காம இப்போ ஆல்ரெடி வந்து விஜய் விஷால் வந்து கேட்டுட்ருக்காரு, எனக்கு தான் கொடுக்கணும், நான் தான் போயே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 5 லட்ச ரூபா. ஆனால் அதுக்கு வந்து முத்துக்குமரனும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, ரயான் அவர்களும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டாக் வந்து வருது, ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் ஒரு ரவுண்டு வந்து போயிட்டு வந்துட்டீங்க, ஸோ அதனால் வந்து இந்த ரவுண்டுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் விஷால் வந்து சொல்கிறாப்புல. ஆனாலும் அதையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. டேய் அது எப்படிடா ஃபஸ்ட்டு வாரத்தில் நல்லா விளையாடிட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த வாரத்தை நான் விளையாடாமல் இருக்க முடியாது, ஸோ அதனால் ஃபஸ்ட் ரவுண்டில் நான் போயிட்டேன் அப்படின்றதுக்காக இந்த ரவுண்டில் போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுடா, நான் வந்து போவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பிடிவாத பிடிச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஹார்ட் பீட் ஹையில் தான் இருக்கும் போல் இந்த வாரம் முடிகிற வரைக்குமே, இல்லை இந்த டாஸ்க் முடிகிற வரைக்குமே. ஏன்னா அப்படி தான் ஒரு பெரிய ரிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் முடியாத வரைக்கும் நல்லது. பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா கஷ்டம். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல ஜாக்லின் வந்து வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அவங்க இவ்வளோ பெரிய டெசிஷன் எடுப்பாங்களா அப்படின்றது கூட வந்து தெரில. காலையிலேருந்தே ஒரு மாதிரி வந்து பித்து பிடிச்ச மாதிரி தான் இருந்தாங்க, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வெளியே போனாங்க, அவுட்டும் ஆயிருக்காங்க, எவிக்டும் ஆயிருக்காங்க, கத்தி கதறி அழுதுருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான். இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.